எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்படி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த சீடை உள்ளே வச்சுட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ 2 விதை வந்துடுது. ஸோ அதை வச்சுட்டு அப்படி க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா சீடுமே இப்படி தான் வைக்கணும். ஸோ ஆனியன் நான் இது வரைக்கும் வச்சதில்லை, ஆனால் பட் ஃபஸ்ட்டு ட்ரை இது. எப்படி வருதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சீட் போட்டுட்டு மேலே மறுபடியும் வந்து செம்மண் தூள் அதை வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் இல்லைன்னா ஸ்ப்ரே மாதிரி எதனா வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்து இதில் தண்ணி லைட்டாக விடுங்க. விட்டுட்டு அது ஒரு 3 days 4 days செக் பண்ணிங்கன்னா அதில் அந்த சீட்ஸில் இருந்து நம்மளுக்கு தேவையான பிளான்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இப்போ ஆனியன் மட்டும் வச்சுருக்கேன். மறுபடியும் உங்களுக்கு அடுத்த சீட் போட்டுட்டு நான் மறுபடியும் வீடியோவை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போது கண்டினியூஷன் வீடியோ. இது நெக்ஸ்ட்டு சீடு வந்து போட்டிருக்கோம். இது வரைக்கும் ஆனியன் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 விதை நம்மளுக்கு வந்து அவரை விதை 2 போட்டாச்சு. இப்போது 3 வந்து இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவரை விதை. ஸோ அதை உள்ளே வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஸோ 3 விதை உள்ளே வச்சாச்சு. க்ளோஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புடலங்காய் விதை. இதுவும் அந்த சீடிங் ட்ரேயில் நம்ம இன்செர்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஸ்பூன் மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஹோல் மட்டும் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இந்த சீடை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா சீடும் இப்படி தான் வைக்கணும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீன்ஸோட விதை. ஸோ இதையும் வந்து நம்ம அந்த சீடிங் ட்ரேயில் இன்செர்ட் பண்ணுறோம். இப்படி வச்சுட்டு மண்ணை க்ளோஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த சீடு வந்து எங்கெங்கே போடுறோன்றது எல்லாமே பெனில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஸோ எல்லாமே மார்க் பண்ணி தான் போடுறோம்.